தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தார்கள் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முந்தைய காலகட்டத்தில் இருந்து அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர். எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்று எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும். இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள். கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் 5 லட்சத்தின் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. சஜித் பிரேமதாசவின் வாக்குகளும் 50% குறைவடைந்தது. எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்வைக்கின்றனர். 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி ஒன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். நாமலுக்கு 6 லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்ததனால் தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ராஜபக்சர்கள் தான் ராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றார்கள். ராணுவத்திற்கும் சிப்பாய்களை ஆட்சேபிக்கப்படுகின்றார்கள், ராணுவ வீரர்கள் அல்ல. எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல. இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் ராஜபக்சர்கள். அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்தது நன்கு உபசரித்தார்கள். என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தின் முக்கிய பதவி நிலைகளை வகித்த 35 ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என்று தற்போது நாமல் கூறுகின்றார். ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர். எனது மகன்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பிரபாகரன் கூட இவ்வாறு எனது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் எனது குடும்பத்தினரையும் பழிவாங்கினார்கள் என்றார்.